ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னா பட்டுக்கோட்டை நகராட்சி நரியம்பாளையத்துல நிக்கிறேங்க. இங்க தாங்க புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வெகு விரைவில் திறப்பு விழா காண இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்துல தாங்க நம்ம நிக்கிறோம். இது மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நகர்ப்புற வளர்ச்சி நிதியிலிருந்து நம்ம நகராட்சி சார்பாக சுமார் 20 கோடி ரூபாயில கட்டி முடிக்கப்பட்டிருக்குங்க. இங்க வந்தாங்க அனைத்து புறநகர் பேருந்துகளும் நிற்கக்கூடிய இடம் தாங்க. இந்த இடத்துல இந்த இடம் எவ்வாறு இருந்தது, தற்போது எவ்வாறு காட்சி அளிக்கிறது தான் இன்னைக்கு ஃபுல்லா பட்டுக்கோட்டை தான் அதிர நிற்குது. பேருந்துகள் நிறுத்தத்திற்காக எவ்வாறு கடைகள், ஒவ்வொரு பேருந்தும் எங்கெங்க நிற்க வேண்டும் என்ற குறியீட்டோட கட்டியிருக்காங்க. இது இந்த ஆட்சிக்கு ஒரு மகுடம் சூட்ட வகையில அமையும் என்பதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லைங்க. பட்டுக்கோட்டை பலதரப்பட்ட மக்களும் பல ஊர் மக்களும் ஏண்டா மதுக்கூராக இருக்கட்டும், அதிராம்பண்டமா இருக்கட்டும், பேராவூர்ணியாக இருக்கட்டும், ஒரத்தநாடாக இருக்கட்டும், பாப்பநாடாக இருக்கட்டும், ஆலத்தூராக இருக்கட்டும், இன்னும் பல கிராமங்கள் பட்டுக்கோட்டையில தாங்க தொழில் செய்யறாங்க, தொழில் தொடங்குறாங்க, சிறப்பா தொழில் நடத்துறாங்க. அதே போல அத்தியாவசிய தேவைகளுக்கு பட்டுக்கோட்டை நம்பிக்கை தாங்க வர்றாங்க. பட்டுக்கோட்டை தற்போது மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருந்த வேளையில இதே போல ஒரு பேருந்து நிலையம், அது புறநகர் பேருந்து நிலையம் அமைய இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிங்க. வழித்தடமே மிக பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இது சரியாக பாளையத்திலிருந்து இந்த மின்சார வாரியம் இருக்கு பாருங்க, பட்டுக்கோட்டை மின்சார வாரியத்தை கடந்து இந்த பேருந்து நிலையம் இருக்குங்க. எத்தனை கடைகள் கட்டுறாங்க பாருங்க. இது கண்டிப்பா இந்த பேருந்து நிலையம் மிகவும் பயனுள்ளதாக பொதுமக்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கையில நம்ம அதிரை நிழல்ல பதிவிடுறோம். அதிரை நிழல்ல சமூக சிந்தனையோடு சமூக அக்கறையோடு பல பதிவுகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நம்ம பதிய காரணம், பொதுமக்களுக்கு எந்த ஆட்சியில நல்லது நடந்தாலும் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லைங்க, பொதுமக்களுக்கு நல்ல நல்ல சேவைகள், அதாவது இதே போல ஒரு தொலைநோக்கு திட்டங்களை நம்ம பாராட்ட தயங்க மாட்டோம். இதையே காரணம் காட்டி இங்க அருகில் உள்ள அனைத்து மனைகளும் ஒரு விலையேற்றத்துக்கு காரணமாக அமையுங்க. நரியம்பாளையமே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இடமாக திகழுதுங்க. பாளையத்திலிருந்து வரக்கூடிய சாலை இதான் பார்த்தீங்களா? அன்பான அதிரை நிழல் சொந்தங்களுக்காக